கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய மாதத்தை, இந்த மார்ச் மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த மாதம் ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு மாதம். இந்த 2026 ஆரம்பித்து நாம் ஜனவரி பிப்ரவரி முடிக்க கர்த்தர் செய்தார். இந்த ஆண்டுகள் நல்லவராக, நம்முடைய வாழ்க்கையில போதுமானவராக, கிருபை உள்ளவராக, அவர் இரக்கம் உள்ளவராக, தயவுள்ளவராக நம்ம நடத்தினாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவென்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தாரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தாரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இம்மண்ணன் இணையாகுமோ? அன்னையிலோ அன்பு வைத்து நம் ஜீவானை ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவென்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தாரே. கல்வாரியே அன்பேனையே கண்டு விரை தோடி வந்து. கல்வாரியும் அன்பேனையே கண்டு விரை தோடி வந்து. கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவென்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தாரே. விலையேற பெற்றோனாய் உன்னை விலையாக ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவென்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தாரே. இயேசு சாமி நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு போதுமானவராக, அவர் தயவுள்ளவராக நம்மை நடத்தி வந்தாரே. இந்த ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் ஜீவனையும் சுகத்தையும் பலனை கொடுத்து நம்மை பாதுகாத்தாரு. அல்லேலூயா, 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 பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் துதிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒருவேளை இந்த வருஷத்தை ஆரம்பித்து சஞ்சலத்தோடு நாம் இருக்கலாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் மனமகிழ்ச்சியின் மாதம். அது சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 4வது வசனம்.
கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மன மகிழ்ச்சி என்பது கடவுள் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதற்காக தான் ஆண்டவர் மன மகிழ்ச்சியை உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுது. சீசர்களை பார்த்து உயிர்த்தெழுந்த பிறகு உங்களுக்கு சமாதானம், ஒருவனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னார். மன மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாயின் மகனாகிய தாவீது கடைசி மகன். 1 சாமுவேல் புஸ்தகம் நான் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அன்பு பிரியமானவர்களே, இந்த நாளிலே தாவீதினிடம் எடுத்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், தாவீதினிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான பாடம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருந்தான். வயல்வெளிகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுமையான எளிமையான நேரத்தில் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்த அன்பு பிரியமானவர்களே, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டாம். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை துதிக்கும் பொழுது மன மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு நீ கர்த்தரை மன மகிழ்ச்சியாய் இருப்பாயனா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு 4வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், rejoice in the Lord always, again I say rejoice in the Lord என்று சொல்லி அந்த இடத்துல மீண்டுமாய் சந்தோஷமாயிருங்கள், மீண்டுமாய் சந்தோஷமாயிருங்கள் சொல்லுகிறார். இந்த மார்ச் மாதம் ஒருவேளை தபசு காலத்தில் இருக்கிற, நான் மாமிசம் எடுத்துக் கொள்வதில்லை, நான் உபவாசம் எடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், அதெல்லாம் காட்டிலும் ஆண்டவரிடத்துல மன மகிழ்ச்சியாய் இருப்பாயா. கர்த்தர் இந்த தபசு காலம் முடிந்து யாருக்கு தெரியும், உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார், உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உன்னை பெருக செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்ய வேண்டும் என்று சொன்னார். நீ கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாய். சாமுவேல் கேட்கிறார், அந்த மகனை கொண்டு வா. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மகன் வருகிறார். அவரிடத்தை அந்த மகனை, கடைசி மகனை அவனை அனுப்பி, அவன் கர்த்தர் இவன்தான், இனி எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஒருவேளை சஞ்சலத்தோடு கடந்து வரலாம், வாழ்க்கையில வேதனையோடு கடந்து வரலாம், ஆனால் கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாய் அவரை துதித்து அவரை பாடி அவரை மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணுங்க, இவன் தான், இவனை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுவார். ரொம்ப பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த காணொலி வழியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை இவன் தான் என்ற ஆண்டவர், இவர்கள் தான், இவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் அந்த கொடுத்த ஆசீர்வாதம், அங்கே இருந்த அந்த சவுலிடம் இருந்த பொல்லாத ஆவி, இவன் துதிக்கிறான், இசைக்கருவியை வாசிக்கிறான், அந்த சவுலிடம் இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு ஓடி போகிறது. அந்த இடத்துல அழகான வசனம் சொல்லுகிறது, தாவீது யுத்த வீரன், காரிய சமார்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு தாவீதோடு கூட இருந்தார். அன்பு பிரியமானவர்களே, நாம் எந்த விதத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒருவேளை உலக பிரகாரமான காரியத்தில் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த தபசு காலத்துல ஆயத்தப்படுத்தி கொஞ்சம் ஆண்டவரிடத்துல இன்னும் அதிகமாய் கிட்டி சேரும் பொழுது, மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வரும் பொழுது உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை தான் இந்த இடத்துல தாவீது பெரிய ஆசீர்வாதத்தை பல நாட்கள் கழித்து, தாவீது கொன்றதோ 16,000 என்று சொல்லி அவனை வாழ்த்துகிறார்கள். அன்பு பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சாதனை படைக்காமல் இருக்கலாம், இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் அடையாமல் இருக்கலாம். இந்த மார்ச் மாதத்தை, இந்த தபசு காலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இப்படிதான் குரங்கு முதலையோடு நண்பனாக மாறினதாம். பல பேர் சொன்னார்கள், நீ முதலையோடு நண்பனாக மாறுகிறாய், உன் வாழ்க்கையை அவன் முடித்து விடுவான், உன்னை விழுந்து விடுவான் என்று சொன்னார்கள். ஆனால் குரங்கு கேட்கவே இல்லை, முதலையை நண்பனாக ஏற்றுக்கொண்டது. நாட்கள் கடந்து போனது, சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த முதலை சொன்னது, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அநேக தண்ணீர்கள் மத்தியிலே
அது கொண்டு போனதா. போகும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தது. உடனே அந்த முதலை சொல்லுகிறது, நண்பனே, உன்னுடைய இதயம் என்னுடைய துணைவியாருக்கு வேண்டுமா, நீ கொடுப்பாயா என்று சொன்ன பிறகு உடனே குரங்கு சுதாரித்துக் கொண்டது. ஐயோ, நான் சாக போகிறேன், என்னை சாகடிக்க போகிறது என்று சொல்லி யோசித்து ஒரு நிமிடம் இருதயத்தில் நாம் என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது, நண்பனே, என் இதயத்தை மரத்தடியிலே வைத்து விட்டேன், மரத்திலே வைத்து விட்டு வந்து விட்டேன் சொன்னதா. ஞானமான பதிலை சொன்னதா. உடனே அந்த முதலை, அப்படியா நண்பனே, நான் அவனை கொண்டு போய் அந்த இதயத்தை எடுத்து கொண்டு வரலாம் என்று சொல்லி அந்த முதலை நண்பனாகிய குரங்கை அழைத்து கொண்டு வந்ததாம் கரைக்கு. குரங்கு யோசித்துக் கொண்டு அமைதியாக இருந்தது. அந்த கரைக்கு வரும்பொழுது உடனே அதுக்கு தாவி ஓடி அந்த மரத்திலே ஏறி கொண்டதாம். முட்டாளே, முதலையா, நண்பனே, நீ முட்டாளே என்று சொன்னதாம். எப்படி இதயம் இடத்துல இல்லை என்று சொன்னா நான் எப்படி உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி அந்த முதலிடமிருந்து நண்பனாகிய குரங்கு தப்பித்துக் கொண்டதாம். இன்றைக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சுதாரிப்பு இல்லை என்று சொன்னால், யோசிக்காமல் வாழ்வோம் என்று சொன்னால், ஜாக்கிரதையாக இல்லை என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆனால் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது இந்த மார்ச் மாதத்துல உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணொளி வழியாக இந்த மார்ச் மாதத்திலே மனமகிழ்ச்சியை கொடுக்கிற ஆண்டவர், இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.